ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். ஒரே நாள்ல பேங்க் ஸ்டாக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டாக்ஸ், சோலார் ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெரிய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க், கொட்டாக் பேங்க், எஸ் பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், L&T ஃபினான்ஸ் இவங்க எல்லாருடைய பிஸ்னஸ் அப்டேட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்வால் பம்ப்ஸ், சக்தி பம்ப்ஸ், கோல் இந்தியா, NTPC ரினியூவபிள், SBI ஃபண்ட்ஸ், IPO எல்லாத்தையும் பற்றி சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல L&T ஃபினான்ஸ் இவங்களோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ரீட்டைல் டிஸ்பர்ஸ்மெண்ட் போன வருஷம் 17,500 கோடி இருந்தது. ஆனால் இப்போ 23,800 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36% க்ரோ ஆயிருக்கு. ரீட்டைல் லோன் புக் 99,800 crore இருந்தது, இப்போ 1.27 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 28% growth. இதில் முக்கியமான விஷயம், கம்பெனியோட ரியலைசேஷன் ரேஷியோ இன்னும் 98%. அதாவது மோஸ்ட்லி பிஸ்னஸ் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் மேலே தான் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்குன்னு அர்த்தம். அர்பன் ஃபினான்ஸ் மட்டும் 57% க்ரோ ஆயிருக்கு. கோல்ட் பிஸ்னஸ் 25% க்ரோ ஆயிருக்கு. SME பிஸ்னஸ் 22% க்ரோ ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தா L&T ஃபினான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா சக்தி பம்ப்ஸ், அவங்களுக்கு 354 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. 15,000 சோலார் வாட்டர் பம்ப்ஸ் சப்ளை செய்வதற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸிகியூஷன் டைம்லைன் 60 days சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்வால் பம்ப்ஸுக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு 236 crore. சேம் 10,000 சோலார் பம்ப்ஸ் இன்ஸ்டால் செய்யறதுக்கான ஒரு ஆர்டர். இதோட 5 years மெயின்டெனன்ஸும் கூட இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு 5 years மெயின்டெனன்ஸ் கூட கிடைச்சதுன்னா ரெவன்யூ மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ் இன்கமும் இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். NTPC ரினியூவபிள் எனர்ஜி சைன் பண்ணியிருக்காங்க. PTC இந்தியாவோட 1200 மெகாவாட் சோலார் பவர் சப்ளை பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் சைன். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இயர்ஸை மென்ஷன் பண்ணலை. அடுத்ததா HDFC பேங்க் Q1 அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோன்ஸ் 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட்டும் 15.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் காசா ரேஷியோ, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ 35%லேருந்து 31.6% கம்மியாக இருக்கு. காசா குறைஞ்சதுன்னா பேங்கோட லோ காஸ்ட் டெபாசிட்டும் கொஞ்சம் குறையும். ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்டரா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொட்டக் மஹிந்திரா பேங்க் லோன் க்ரோத் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q1ல. டெபாசிட் 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் தான் பார்த்தோம் இவங்க டாய்ஷி இந்தியாவுடைய ரீட்டைல் பிஸ்னஸை அக்வயர் பண்ண போறாங்கன்னு, அதுவும் 282 crore. ஸோ இதனால கொட்டக்கு ஹை நெட் ஒர்த் கஸ்டமர்ஸ் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா AU ஸ்மால் ஃபினான்ஸ் Q1 அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் 23.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன்ஸும் 26% க்ரோ ஆயிருக்கு. காசா கூட 22% க்ரோ ஆயிருக்கு. எஸ் பேங்க் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோன்ஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெபாசிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 90%. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை லோன்ஸா ஆக்க நல்ல யூட்டிலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. IndusInd பேங்க்கும் Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் லோன் புக் 2.3% கம்மியாக இருக்கு. காசா ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் ஒடிசால 300 பெட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ண அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இதனால ஈஸ்ட் இந்தியாவில் இவங்களோட ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ்க்கு 287 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. நமாமி கங்கா ப்ராஜெக்ட் கீழே கிடைச்சிருக்கு. ஸ்வீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் செய்ய போறாங்க. கோல் இந்தியா UPRVUNL ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. சோலார், விண்ட், ஃப்ளோட்டிங் சோலார், பம்ப்டு ஸ்டோரேஜ் இது எல்லாமே ரினியூவபிள் ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியா இப்போ கிராஜுவலா கிரீன் எனர்ஜி பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணிட்டு வராங்கன்னு நம்ம ஒரு இன்வெஸ்டரா கவனிக்கணும். SBI ஃபண்ட்ஸோட IPO ஜூலை 13 வீக்ல வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பெக்டட் வேல்யூவேஷன் 1 lakh crore. டோபா Q1 பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரெக்கார்ட் சேல்ஸ் 76% க்ரோ ஆயிருக்கு. சேல்ஸ் புக்கிங்ல மட்டும். ஹோம் சேல்ஸ் 78% க்ரோ ஆயிருக்கு.
தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.